பயன்பாடுகள் குறைந்திருக்கிறது. எனவே மீண்டும் மீண்டும் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்க வேண்டாம். நான் இன்றைக்கு புள்ளி விவரத்தோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எவ்வளவு பேருந்துகள் வாங்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேருந்துகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்பதை. அதே போல மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் சின்னதுரை அவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார். அவர் அண்ணன் சவுந்தரராஜன் அவருடைய குரலாகத்தான் இங்கே ஒலித்ததாக எனக்கு தெரிகிறது. போக்குவரத்து துறையிலே ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் என்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் நாகை மாலை கூட கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன், அதிமுக ஆட்சியிலே அதிக பணியாளர்களை மறைந்த ஜெயலலிதா அவர்கள் எடுக்கவில்லை. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு நபரை கூட ஓட்டுநர் நடத்த எடுக்கவில்லை. அதனால் இன்றைக்கு ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த காலி பணியிடங்கள் ஏற்படுகிறது. காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே 685 பேரை எடுப்பதற்கு அரசாணை வெளியிட்ட பிறகுதான் அந்த கோடை விடுமுறை நாட்களில் அதிகமாக இயங்குவது விரைவு போக்குவரத்து கழகம். என வெளியூர் நீண்ட பயணங்களை மேற்கொள்வார்கள் மக்கள். அந்த நேரத்தில் பேருந்தை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் நடத்துனர் இல்லாமல் நிலை இருக்கக்கூடாது என்றுதான் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு அதன் மூலமாக அவர்களை வைத்து அந்த பேருந்துகள் இயக்கப்பட்டது. அப்படி இயக்கப்பட்ட காரணத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கோடை விடுமுறை சுமூகமாக முடிந்தது. இன்னும் சொல்ல போனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக வருவாய் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு கிடைத்தது. இப்பொழுது 685 பேருக்கு வேலைக்கு எடுப்பதற்கு எழுத்து தேர்வு முடிவுற்று, நேர்காணல் முடிவுற்று, ஓட்டுநர் திறன் அறிகின்ற பயிற்சி முடிவுற்று அவர்கள் பணிக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் பணிக்கு வந்த பிறகு ஒப்பந்த முறையில் எடுக்கப்பட்ட அந்த பணியாளர்கள் விலக்கிக் கொள்ளப்பட்டார்கள். எனவே உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, சமூக நீதியை காக்கின்ற ஆட்சி. இன்னும் சொல்ல போனால் இந்த போக்குவரத்து துறை என்பதை நிர்மாணித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் நிர்மாணித்த காரணத்தினால்தான் இந்தியாவில் இந்த அளவிற்கு ஒரு பெரிய போக்குவரத்து நிறுவனமாக தமிழகத்தில் இருக்கிறது. எனவே தலைவர் கலைஞர் நிறுவனம் செய்த இந்த போக்குவரத்து கழகத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சிறப்பான முறையில் கொண்டு செல்வார். ஒப்பந்த முறை தொழிலாளர்கள் என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு. அந்த தற்காலிக ஏற்பாடு இல்லாமல் நீங்களே பேருந்து வரலன்னு அப்புறம் எனக்கு போன் பண்ணுவீங்க. அதை ஓட்டுவதற்கு அந்த ஓட்டுநர்களை தற்காலிகமாக வைத்திருக்கிறோம். பணி நியமனத்திற்கு புதிய ஓட்டுநர் நடத்துனர் வருகின்ற பொழுது அவர்கள் விலக்கிக் கொள்ளப்படுவார்கள். எனவே அந்த ஐயம் தேவையில்லை. அதே போல புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அண்ணன் சின்னதுரை அவர்கள் சொன்னார்கள். அதிமுக ஆட்சி இருந்த போது 13 முறை ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவு காணாமல், முடிவு எட்ட முடியாமல் 3 ஆண்டுகளுக்குள் முடிக்க வேண்டியதை அது கடந்து ஒரு 1.5 ஆண்டுகளும் அவர்கள் பேசி முடிக்காமல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகுதான் பேசி முடிக்கப்பட்டு அந்த ஒப்பந்தம் மிக சிறப்பான முறையில் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொமுசா வைத்த கோரிக்கைகள், உங்கள் சிஐடி வைத்த கோரிக்கைகள், ஏஐடிசி வைத்த கோரிக்கைகள், ஐஎன்டிசி வைத்த கோரிக்கை எல்லாம் பேசி சிறப்பான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அண்ணன் சவுந்தரராஜன் கையெழுத்து போடவில்லை. கையெழுத்து போடாமலே அந்த மறுபடியும் ஒப்பந்த பேச்சுவார்த்தை கோருவதற்கு அவர் ஏன் கோர வேண்டும் என்பதற்கு புரியவில்லை. ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் பேசத்தான் போகிறோம். நடுவில் நாடாளுமன்ற தேர்தல், இந்த சட்டமன்றம் இருக்கிறது. இதெல்லாம் இந்த பணிகள் முடிவுற்ற பிறகு அதை பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். எனவே அதில் எந்த ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே போல அறிவிப்பா அதுக்குள்ளே அறிவிப்பணும். 15 நிமிஷம் கேட்டு 18 நிமிஷம் பேசிட்டு மாண்புமிகு உறுப்பினர் கருமாணிக்கம் அவர்கள் ஒரு டெப்போ கேட்டார், ஆட்சி அலுவலகம் கேட்டார். நிதிநிலையின் காரணமாக இந்த ஆண்டு எதையும் அறிவிக்கவில்லை. அறிவிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க பின்னாடியே கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் 2 வருடமா அக்கா சிவகாமி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தொகுதியில டெப்போ இல்லை, பக்கத்தில் இருக்க டெப்போவிலிருந்து 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர்கள் பேருந்து வருகின்ற பொழுது நகர பேருந்துகள் இயக்க முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் நமக்கு நாம திட்டத்தில் நான் டெப்போ கட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்கார். அதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது உரிய முறையில் ஆலோசித்து உங்களுக்கு பரிசீலிக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அண்ணன் நிவேதா முருகன் அவர்கள் மினி பேருந்துகள் குறித்து பேசினார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது கிராமப்புறத்து மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக அந்த மினி பேருந்து திட்டம் கொண்டு வரப்பட்டது. கடந்த ஆட்சி காலங்களில் அவை முறையாக கவனிக்கப்படாததனால் பலத்த சிரமமான சூழலுக்கு சென்று விட்டார்கள். நம்முடைய மாண்பு திராவிட மாடல் முதல்வர் அவர்களிடத்திலே அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் துறை ரீதியாக ஆய்வு செய்து புதிய மினி பேருந்துகள் பர்மிட் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து வரைவறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாதத்திற்கு கருத்து கேட்பு கருத்துக்களை வழங்குவதற்கான காலம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஜூலை மாதத்திலே உள்துறை செயலாளர்கள் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு மிக விரைவாக ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதத்திலே நடைமுறைக்கு வரும். அப்பொழுது புதிய மினி பேருந்துகள் கிராமப்புறங்களில் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதே போல நம்முடைய மாண்புமிகு கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்கள் ஒரு மிக சிறப்பான செய்தியை சொன்னார். குறைந்த கட்டணத்தில் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலத்தில் தான் பேருந்துகள் இயங்குகிறது என்பது. மிக நீண்ட நாட்களாக பேருந்து கட்டணத்தை உயர்த்தாமலே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்கள் மீது சுமையை ஏற்றக்கூடாது என்ற கொள்கை முடிவு வைத்திருக்கின்ற காரணத்தால் நாம் கட்டண உயர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்களில் டீசல் விலை உயர்கின்ற பொழுதெல்லாம் அரசு தலையிடாமல் அந்த போக்குவரத்து கழகங்களே கட்டண உயர்வை செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு நிலை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். அந்த சுமை இருந்தாலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை ஏழை மக்கள் மீது சுமை இல்லாமல் இந்த துறையை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் பல்வேறு கருத்து இருந்தாலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அறிவிப்பு என்கிற கேட்டிருக்கின்றார்கள். இல்ல இன்னும் 3 அமைச்சர் பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அறிவிப்புல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுடைய உத்தரவுப்படி அறிவிப்புகளை வாசிக்கின்றேன். பயணிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க கதவு இல்லாத அனைத்து பேருந்துகளிலும் தானியங்கி கதவுகளை பொருத்தப்படும். இருசக்கர வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் உள்ளிட்ட சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக அனைத்து நகர பேருந்துகளிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு ரன் பொருத்தப்படும். தனிநபர் வாகன பயன்பாட்டை குறைக்கும் வகையில் சென்னை மாநகரில் உயர்தர பேருந்து பிரீமியம் பஸ் சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆய்வு செய்யப்படும். உலக வங்கியின் நிதி உதவியுடன் சென்னை பெருநகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்டமாக சுற்றுச்சூழலுக்கு வகுந்த 500 மின்சார பேருந்துகளை சென்னையில் கூடுதலாக அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் கணினி மயமாக்கப்பட்ட சிப்பம் மற்றும் சரக்கு அனுப்புதல் லாஜிஸ்டிக் சேவை அறிமுகம் செய்யப்படும். பணிமனைகளில் பேருந்துகளை சுத்தம் செய்ய தேவையான நவீன இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் போன்ற அடிப்படை வசதிகள் 10 கோடி செலவில் 100 பணிமனைகளில் அமைக்கப்படும். பேருந்து பணிமனைகளில் பணியாளர்கள் பயன்படுத்தும் ஒப்பனை அறைகளை ஏசி வசதியுடன் மேம்படுத்துவதற்கு ஏற்கனவே பணி துவங்கியிருக்கிறது. இப்பொழுது 100 பணிமனைகளில் 10 கோடி செலவில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். ஒவ்வொரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாதாந்திர விருப்பம் போல் பயணம் செய்யும் பயண சீட்டு வழங்கும் டிராவல் ஆஸ் யூ பிளீஸ் டிக்கெட் அனைத்து நகர பேருந்துகளிலும் விரிவாக்கம் செய்யப்படும். பணிமனைகளை அதிநவீன உபகரணங்கள் மற்றும் கருவிகள் மூலம் மேம்படுத்தி தொழில்நுட்ப உற்பத்தி திறனை அதிகரிக்கப்படும். மதுரை, கோவை, வேலூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூரில் உள்ள அரசு தானியங்கி பணிமனைகளில் நவீனமயக்குதல் மற்றும் தரம் உயர்த்தும் பணி செய்யப்படும். அரசு தானியங்கி பணிமனைகள் இல்லாத இடங்களில் அரசு துறை வாகனங்களை ஆய்வு செய்வதற்காகவும் பராமரிப்பதற்காகவும் கோயம்புத்தூர் அரசு தானியங்கி பணிமனையில் அரசு நடமாடும் பணிமனை உருவாக்கப்படும். மதுரையில் இயங்கி வரும் ஓட்டுநர் புத்தாக்க பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ளும் அரசு துறை ஓட்டுநர்களுக்கு 3 நாட்கள் தங்கி பயிற்சியில் கலந்து கொள்வதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படும். இயக்குறுதிகள் சட்டங்கள் துறையில் வாகன தொகுப்பாளர் செயலி மூலம் பயணிக்கும் பயணிகளின் நலனுக்காக வாகன தொகுப்பாளர்களுக்கான வெஹிக்கிள் அக்ரிகேட்டர்ஸ் விதிகள் வகுக்கப்படும். வாகன முன்பதிவு எண்களை ஆன்லைன் மூலம் ஏலத்தில் விடப்படும். புதிய சாலை பாதுகாப்பு கொள்கை மற்றும் செயல் திட்டம் வெளியிடப்படும். சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கும் மரணமடைந்தவர்களின் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கும் முதலமைச்சரின் விபத்து நிவாரணத்தின் கீழ் நிவாரணம் வழங்குவதற்கென ஒரு புதிய செயலி உருவாக்கப்படும். அதிகப்படியான ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்கள் மூலம் ஏற்படும் ஒலி மாசினை கண்டறிய அச்சுப்பொறி வசதியுடன் கூடிய 255 ஒலி அளவிடும் கருவிகள் வாங்கப்படும். இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த துறை சிறப்பாக இந்த துறையிலே பணியாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கின்ற மாண்புமிகு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய முதல்வரின் முதன்மைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் உமாநாத் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அனு ஜார்ஜ் அவர்களுக்கும் எங்களுடைய துறை செயலாளர் கூடுதல் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய பனீந்திர ரெட்டி அவர்களும் உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா அவர்களுக்கும் போக்குவரத்து ஆணையர் மரியாதைக்குரிய சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் துறையிலே பணியாற்றுகின்ற மேலாண் இயக்குநர்கள் முதலிட்டு அனைவருக்கும் முதல்வரின் தனிச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் தினேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்ன நன்றியை பதிவு செய்து தோழர் உறுப்பினர்கள் மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்திருக்கின்ற வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு மானிய கோரிக்கை நிறைவேறுவதற்கு ஆர்வம் தர வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.